நீங்க வாங்கின வண்டி 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் வண்டி வாங்குறப்ப இன்ஜின் எப்படி ஆயில் லீக் இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சோ அதே மாதிரியே எப்பவும் இருக்கணுமா? அப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. நீங்க எப்போ இன்ஜின் ஆயில் மாத்தினாலும் கூடுதலா ஒரு 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய் மட்டும் செலவழிச்சாலே போதும். பொதுவாவே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா 2000 அல்லது 2500 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை பழைய இன்ஜின் ஆயில் கழட்டி விட்டு புது இன்ஜின் ஆயில் ஊத்திட்டாலே நம்ம ப்ராப்பரா இன்ஜின் ஆயில் மாத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் கிடையாது. அப்போ ப்ராப்பரான முறையில எப்படி இன்ஜின் ஆயில் மாத்துறது அப்படின்னா எடுத்த உடனே வெறுமனே டைரக்டா இன்ஜின் ஆயில கழட்டி விட்டுறாம இன்ஜின் ஆயில கழட்டுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள இன்ஜின் ஃப்ரெஷ் ஊத்தி இன்ஜினை 2 இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி ஐடில் ஸ்பில்ல வச்சிருங்க. இப்படி பண்றதுனால இந்த இன்ஜின் ஃப்ரெஷ் இன்ஜினுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கசடுகளுமே இன்ஜின் ஆயில் கழட்டி விடும்போது அது வழியா கொண்டாந்து வெளியில தள்ளிடும். இப்போ இன்ஜின்ல இருக்கக்கூடிய பழைய ஆயில் கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் இன்ஜினோட ட்ரெயின் போல்ட போடுறதுக்கு முன்னாடி அந்த போல்டுல ஒரு குட்டி வாசர் வரும். அந்த வாசரை கம்பல்சரி புதுசு மாத்திருங்க. இப்படி மாத்திட்டீங்க அப்படின்னா இன்ஜின்ல த்ரெட் போறதோ இன்ஜின்ல இருந்து ஆயில் லீக் ஆகிற கம்ப்ளைண்டோ நிச்சயமா வராது. அடுத்தது உங்களோட வண்டிக்கு கம்பெனி என்ன ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணுதோ அந்த ஆயிலையும் மேனுவல்ல என்ன கிரேட் ரெக்கமெண்ட் ஆயிருக்கோ அந்த கிரேடுமே யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இன்ஜின் ஆயில் புதுசு ஊத்தும் பொழுது உங்களோட வண்டிக்கு இன்கேஸ் ஆயில் ஃபில்டரும் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ஆயில் ஃபில்டரை எடுத்தோன்னு உள்ளுக்குள்ள போடாம அந்த ஆயில் ஊத்துற கப்புக்குள்ள போட்டுட்டு அதுக்கு மேல இந்த இன்ஜின் ஆயில ஊத்துங்க. இப்படி ஊத்தக்கூடிய பட்சத்துல இந்த இன்ஜின் ஆயில் ஃபில்டர்ங்கிறது நல்லாவே நனைஞ்சிரும். இதனால இன்ஜின் ஆயில் சர்க்குலேஷன் ஈஸியா ஹெட்டுக்கு போகும். உங்களோட இன்ஜினும் ஹெல்தியா இருக்கும். இப்போ ஆயிலும் புதுசு மாத்தியாச்சு, ஆயில் ஃபில்டரும் புதுசு மாத்தியாச்சு. இந்த ஆயில் ஃபில்டர்ல மட்டும் முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இந்த ஆயில் ஃபில்டரை மூடக்கூடிய அந்த டோர் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு ஓரிங் வரும். பெரும்பான்மையான நேரத்துல யாருமே இதை புதுசு போடுறது இல்ல. கம்பல்சரி இதை கலட்டிட்டா புதுசு மாத்தி ஆகணும். இல்லாத பட்சத்துல இன்ஜின் ஆயில் லீக் ஆகிறது, இன்ஜின் சீஸ் ஆகிற வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ஆயில் ஃபில்டருக்கு வரக்கூடிய இந்த டோர் ஓரிங் ஒன்று புதுசு போட்டுருங்க. போட்டு லாக் பண்ணதுக்கு அப்புறம் ஆயில் ஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே ஒரு குட்டி ஓரிங் மாத்திட்டீங்கன்னா உங்களோட வண்டி முன்ன சொன்ன மாதிரி 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் எப்படி நீங்க புது வண்டி எடுத்தீங்களோ அதே மாதிரியே இன்ஜின் எந்த விதமான ஆயில் லீக்கும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ உங்களோட வண்டிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் தேடி வாங்குறதுல சிரமம் ஏற்படக்கூடிய பட்சத்துல எங்களோட வெப்சைட்ல நாங்க இதை ஒரு காம்போவாவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கும் இந்த காம்போ தேவை அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு ஆயில் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்களே லிங்க் அனுப்புறோம். இதுல மிக முக்கியமா இன்ஜின் ஆயில் ஃப்ரெஷ்ஷோட ஒரு காம்போ, இன்ஜின் ஆயில் ஃப்ரெஷ் இல்லாம ஒரு காம்போ வச்சிருக்கோம். எது உங்களுக்கு தேவையோ அதை வாங்கி பயனடைங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பைக்கர் 360 தமிழ்.